இங்கே பாருங்கள், நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இன்சுலின் ஒழுங்காக போட்டுட்ருப்பாங்க. அப்படி இருந்தப்புறம் கூட கேள்வி நல்ல ஒழுங்காக அப்படி இருந்தப்புறம் கூட சில சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதம் வருது. பார்த்துருக்கீங்களா? ஓகே. சில சுகர் பேஷண்ட்டுக்கு கண் குருடு வருது. சில சுகர் பேஷண்ட் இருதய மாரடைப்பு, ஹார்ட் பிரச்சனை வருது. சில சுகர் பிபி பேஷண்ட்டுக்கு என்ன வருது? கிட்னி ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க. சில சுகர் பேஷண்ட் காலில் ஆறாத புண்ணு வந்து காலில் விரல வெட்டி எடுக்கிறாங்க. மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக எடுத்த பிறகு கூட அது ஏன் தெரியுமா? அதான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள். நம்ம இந்த என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஆபத்தானதுக்கு பேர் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாய்களுக்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் எண்டோதீலியல் டேமேஜ், இல்லைன்னா மைக்ரோவாஸ்குலார் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாதிப்பு எதனால் வருது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. சரியா? அப்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாதிக்கிறதுனால என்ன வருது? இங்கே பாதித்தா பக்கவாதம், இங்கே பாதித்தா கண்ணு குருடு, இங்கே பாதித்தா ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி இதில் பாதிச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணுவாங்க. காலில் போகிற ரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிச்சுன்னா காலில் விரல வெட்டி எடுப்பாங்க. அப்போ ரொம்ப ஆபத்தானது எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சரி பண்ணணும்னா, அதான் விஷயமே. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தானாலும் படித்து பாருங்கள். இந்த வில்லன் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எது தெரியுமா? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு டயட்டு, அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? இந்த மாத்திரை இன்சுலினும். அதனால நம்ம வந்து கட்டாயமாக கவனிக்க வேண்டியது எது? வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தானாலும் படித்து பாருங்கள். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டு வேணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தப்பணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தான். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?